இல்ல புரியல என்னது கட் ஆயிடுச்சு எனக்கு. புடா அண்ட் மதன் அண்ட் போல்ட் ஆர் மாமனார் சாங். புடா அண்ட் ஏஞ்சலம். அதுக்கு சொல்றேன். ஐயோ இப்பவே பேசணும் ஞாபகம் இருக்கா? இப்பவே நம்ம சம்பந்தி ஆகுறானுங்க பைத்தியம். ஐயோ அப்பெல்லாம் அந்த காலம் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ப்ரோ. யார் சொல்றது கேக்குறா? நாங்க சொன்னது கேட்க போறாங்க. சீரு கொடுத்து என் வாழ்க்கை போயிடும் ப்ரோ. வாய்ப்பே இல்ல. ரொம்ப சீன் போடாது நீங்க. சீர் அழிச்சிருவான் ப்ரோ. ஐயோ சூப்பர் சாட்லாம் இல்ல. மிதர்ரா சி உமாரா லூசு. நாங்க சண்டை போட்டு இருப்போம். டேய் என்னடா வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு அவன் சொல்லுவான். நீ ஒண்ணுடா வளர்த்துக்காடா அப்படின்னு. அப்பெல்லாம் ப்ரோ நாங்கெல்லாம் இப்படியே ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது ரொம்ப எப்பவுமே நல்லது, ஜாலியா இருக்கும். போல் ப்ரோ மேரிடா. ஏய் 3 குழந்தை பிறந்திருக்கு, 2 பையன் 1 பொண்ணு. போல்ட் ப்ரோ மேரிடா. சிங்கிள் ப்ரோ. ப்ரோ போடுவாங்க ப்ரோ. ஹைலைட் டம்மு டம்மு சிங்கிள் ப்ரோ போடுவாங்க ப்ரோ. கல்யாணம் போட்டோலாம் போட்டுருப்பான் இன்ஸ்டாகிராம்ல. நீங்க வேற பர்சனலா வச்சுக்க தெரியாத பையன். எல்லாமே இருக்கு இன்ஸ்டாகிராம் பாருங்க. ஆக்சுவலா அது அவங்க வீட்டுல சொல்லி போட்டிருப்பாங்க போல. ஹேண்ட்ஸமா வேற இருப்பானா, சரி ஏதாவது வேற ஏதாவது வேலை கீழே பாத்திர போறான்னு சொல்லிட்டு ஏய் போடுறா போட்டோ முன்னாடின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச அப்படிதான் கண்டிப்பா பிளாக்மெயில் பண்ணி போட வச்சிருப்பாங்க. போடுறியா இல்லையா அப்படின்னு. சரி போட்டிருப்பான். அதுதான் இல்லைன்னா கண்டிப்பா வேர்ல்டுக்குலாம் இன்னமும் வந்து எல்லாருமே கேட்பாங்க. ஏன்னா லைக் ஹைட்டு ஸ்போர்ட்ஸ் மேனு அதான் வேற. அதனால கொஞ்சம் அப்பவே கொஞ்சம் கிரேஸ்லாம் வேற இருந்துச்சு. அப்பவே கொஞ்சம் வேலைலாம் பார்த்தான் ப்ரோ. சரி நானும் விட்டேன். நான் சரி பழச்சு போட எல்லாருக்கும் இருக்கிறது தானே, அவனும் ஆண்டானே நான் விட்டுட்டேன். உள்ள இருக்கிற சாக்கடை உனக்கு தெரியும். உள்ள ஒரு காவாயே ஓடிட்டு இருக்கு. அதனால இப்போ உஷாராயிட்டான். அதுக்குதான் ப்ரோ இவனுக்குலாம் பெண் குழந்தை பிறந்திருக்கு பாத்தீங்கல்ல. பையன் ஏதாவது பண்ணான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் போட்டுருவாங்க. கிரிப்ட் தான். அதுதான் அது யாரு அப்படி சொல்லக்கூடாது. புண்ணிய பண்றாங்க பாத்தீங்களா, அதுவும் சொல்லக்கூடாது. வேணாம் ரெண்டுமே வேணாம். எது சொல்ல விரும்பல. எது சொன்னாலும் என்னைதான் பிடிச்சிருவாங்க. என்னைதான் பிடிச்சிருவாங்க. இவன் பிடிச்சிக்குவான். நெக்ஸ்ட் கான்ட்ரோவர்சி கமான் கைஸ். நம்ம தான் சுத்தி லைஃப்லாம் பாத்தீங்களா கைஸ். இது வந்து உங்களுக்கு திறந்த படமா இருக்கு. நீங்க அதை பார்த்து கத்துக்கலாம். ஒண்ணும் கத்துக்க முடியாது. பாத்துக்கலாம் போயிருக்க கத்துக்கலாம் ஒண்ணும் இல்ல. ஜாலியா. ஆனா நல்ல வேலை கைஸ் எங்களோட லைஃப்ல டாக்குமெண்ட் ஆயிடுச்சு. எப்படிலாம் வந்து நாங்க கொரோனாவை கடந்தோம், எப்படிலாம் நாங்க வந்து இதானோம், எப்படிலாம் வந்து அடுத்த ஸ்டேஜ் போனோம், அப்பயுமே நாங்க எப்படி நட்பு முறையில இருக்கோம், எப்படி வண்ணத்தை மாறி மாறி கக்கிக்கிறோம், எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே லைவ்லயே இருக்கு. நீங்க பாத்துக்கலாம். காரி துப்பிக்கலாம் நீங்க. இவங்கெல்லாம் இப்பதான் ஐஜி பாத்தீங்களா, சந்தோஷமா இதே என்னால முடிஞ்சது. இங்க வேற நிறைய டோலி பாத்துட்டு இருக்கு. ஹேண்ட்ஸம் சொல்லிட்டேன்னா அதனால ஏதாவது பண்ணிடுவாங்க. நல்ல வேலை. இப்போ வேற ஒரு பிரச்சனை ப்ரோ, கல்யாண பசங்களை தான் வேற பிடிக்குது. அது வேற போல்ட்டுக்கு ப்ளஸ் ஆகி போயிடும். என்னவா இருக்கும் இப்ப? எப்படி நான் இதுக்கு எடுத்து விடுறது? போல்ட்டுக்கு கால் வராது ப்ரோ, ஒரு கால் வராது. அதனால இடுப்பு அசைக்க முடியாது அவ்வளவா. இடுப்பு வலியும் அவனுக்கு. இருந்தாதான் கோல் அடிக்க பிடிக்கும்னா என்ன பண்றது? ஐயோ ஐயோ பழைய சுவாமிஜி ஆயிட்டாங்க. ஐயோ ஐயோ சரி. போல்ட் இந்த லையர்ஸ் பார் பாத்தியா? லையர்ஸ் பார் கேம், லையர்ஸ் பார் அது என்னன்னு பாரு. என்னன்னே தெரியலடா. எல்லாரும் வந்து ஒரு மாதிரி விளாண்டுட்டு வெறியா இருக்கு. பேசி விளாடுறா போல்ட்டு. அதாவது உட்காந்துட்டு நம்ம எல்லாம் பேசிக்கணுமா? அதாவது ஓடுறது ஒரே ஒரு நாக் அவுட் சொல்றதுலாம் கிடையாது போல்ட்டு. ஒரே இடத்துல பெஞ்சில் உட்காரிக்கணும். ஓகேவா? பேசிட்டே இருக்கணும். அந்த கேம் உனக்கு பிடிச்ச கேம். பங்கோஜி கான்ட்ரோவர்சி இருப்பானுங்களே, ரஷ்யன் ரூலெட் இல்ல சீட் போடுறது, சீட் ஏதோ போடுறது. போல்டன் மாதிரி சொல்ல. பங்கோஜி கான்ட்ரோவர்சி வந்து பங்கோஜி வந்து வெரி லோ மார்க்ஸ், வெரி வெரி லோ மார்க்ஸ். அண்ட் தென் வெரி அவன் தான் வாழ்க்கையே துடைக்கிற அளவுல இருக்கான். பெரிய பெரிய தலைவலியே நீங்க இப்ப பங்கோஜி தான். நான் விளையாடுறது இல்லை லைக் அவனோட லைஃப்ல. Bro, you are enjoying when Bolt is with you. ஆமா ப்ரோ, நாங்க ரெண்டு பேரும் வாப்போன்னு பேசிட்டு பண்ணிட்டு இருப்போம். நாங்க அவனும் சிம்பாலிக்கா பேசுவான் ப்ரோ. உங்களுக்கு தெரியாது, அவன் ஒரு மாதிரி
என்னை பத்தி வேற யாராவது பேசி மூஞ்சி பயப்படுவாங்க. இவன் மட்டும் தான் வயிறு சீன் எரியும் போடுவான். guys. லைட்டா வயிறு எரியும். வயிறெல்லாம் அது உண்மைதான் ப்ரோ. உண்மைதான். எனக்கு ஒரு காலத்துல வந்து நான் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சான். அதுக்கப்புறம் வந்து அவன் போட்டி காலத்துல இறங்கினோடனே என்ன போட்டியா நினைச்சுக்கிட்டான். அவனுக்கு தெரியல ஒரே ஒரு மதம் தான் அப்படின்னு. அப்புறமேட்டு அதை ரியலைஸ் பண்ணிக்கிட்டான். சார் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் பாதையை மாத்திக்கிட்டான். ஐடியிலே நான் மிகப்பெரிய ஆள் தெரியுமாடா அப்படின்னு அந்த போயிட்டான். From the fanboy to the commentator and then மறுபடியும் லைவ் வாட்சர் ஆயிட்டான். ப்ரோ லைஸ் பார் நல்லா இருக்கும் ஜி. அப்படியா சூறாமலை போல வேலை தெரியுமா? ஓல்டி இருக்கானா? எங்க ஓல்டி இருக்கான்? ஓல்டி தான் சேனல் ஏதோ ரோன் ப்ரோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தானோ. இதுவரையா? ஆமாம் அவன் தான் வரது இல்ல. ஓல்டி எங்கடா? அவன் எங்க போனான்னு தெரியல. 3 முடிச்சு போட்டாலே காணாம போயிடுவாங்க ப்ரோ. மாறுங்கடா பொண்டாட்டிக்கு போய் இந்த பசங்களா ஏதா பேசி எல்லாரும் சூனா பணம் வாங்க முடியுமா கைஸ்? எல்லாரும் சூனா பணம் வாங்க முடியுமான்றேன். கல்யாணம் அதுக்குன்னு நம்மளோட நுனியில வச்சிருக்கணும். உங்களுக்கு எல்லாம் பயம். வீட்டுல முறத்துல அடி வாங்குற பசங்க எல்லாம் பேசக்கூடாது. இங்க ஒன்லி ஃபார் பிளேஸ் ஃபார் எங்களை மாதிரி ஆல்பா மேல்கள் தான். அமைதியாங்கடா பயந்த பசங்க. சரி இப்பெல்லாம் ஏதாவது பேசிட்டு இருக்காத. வீட்டுல போட்டு தூக்கி போட்டு அடிக்கடிக்க போறாங்க. சுங்கிய பிடிச்சி அடே பேசிட்டு இருக்க அங்கெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? அடிக்காதா அடி வாங்கிட்டு தான் நீ கேமிங் வரலன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சொல்ல மாட்டேன் யார்ட்டையும். சரியா? நான் சொல்ல மாட்டேன் கைஸ். நான் உயிர் நண்பன். முதுகுல அடி விழுந்ததெல்லாம் நான் பார்த்துட்டேன். இல்லையா இதெல்லாம் புட்டா அடிச்சான். நான்லாம் தெரியும்ல. புட்டாவா புட்டாட்டியான்னு எனக்கு தெரியும். புட்டாதான் அடிச்சான். யார் சொன்னா? யாருக்கிட்ட குச்சி எங்கன்னு வந்து புடாடா தூக்கி போட்டான். டாடி கேட்ச் அப்படின்னா அந்த புடாவோடது வந்து வாய்ஸ் டிரான்ஸ்லேஷன்ல தெரியல. அவ்வளவுதான். உடனே கட்டுக்கதை கட்டிடுவீங்க நீங்க. யாருக்கிட்ட? உண்மை மறைக்கலாம் படவில்லை, தெரிக்கவும் படவில்லை. உண்மை என்றுக்கு உண்மைதான். வாங்கலாடே. ஆமா லைவ்ல நான் வேற தூங்கிடுவேன் சம்டைம்ஸ். லேட் நைட் ஓல்டி போன் பண்ணுவான். ஐயோ எது ஜிடியா? இல்லடா நம்ம பிஜிஎம் ஆடும் போதே ஸ்பெக்டேட் போயிடுவேன்ல. எடுத்தோடனே நம்மள போட்டு தள்ளுவானுங்க. தூக்கம் வந்துரும். ஓல்டி போன் பண்ணுவான். ப்ரோ எழுதுங்க ப்ரோ. ஐயோ 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 சத்தியமா அந்த பேர் நான் முதல்ல யோசிச்சேன். நான் சொல்லிட்டேனே அவன் பேர் மதன் ஜூனியர் தான். மதன் டாஜியார். சீரியஸ்லா அதுல என்ன ப்ரோ உங்களுக்கு பெரிய டவுட் இருக்கு? உண்மையிலேயே மதன் தான். ஆக்சுவலா சேனல் ஆரம்பிக்கும் போது மதன் டாட் ஜிஆர் தான் இருக்கும். நீங்க பார்க்க தானே போறீங்க. கூடிய ஒரு 1 இயர் ப்ராக்டிஸ்ல 2 months முடிஞ்சிச்சு. 10 month ப்ராக்டிஸ் முடிஞ்ச பிறகு மேபி 2026ல வந்துடும். இப்பவே அவன் ஃபோர்ஸா மாஸ் காட்டுறான். நான் 2-3 ரேஸ்ல என்ன தோக்கடிச்சிட்டான். ஆமா எனக்கு விளையாட தெரியாது. அது ஒரு முக்கியமான ஒரு நான் இப்பயே சொல்லிக்கிறேன். அவன் கண்ட்ரோல்ல ஃபோர்ஸா 4 முடிச்சிட்டேன். ஃபோர்ஸா 5 ஆல்மோஸ்ட் 80% முடிச்சிட்டேன் அந்த கேம். சரி எனக்கு ஒரே ஒரு டவுட். எப்படி கார் வாங்குறது? காசு கொடுத்தா வாங்கணுமா? நீ ரேஸ் ஓட்டுனா உனக்கு காயின்ஸ் வரும்டா. இல்ல அவசியம் நீ காசே போட கூடாது. புகாட்டி வாங்குறது எப்படி வாங்குறது? காசு போட்டனா உனக்கு இன்ட்ரஸ்ட் போய்டும். காசு போட்டனா இன்ட்ரஸ்ட் போய்டும். புகாட்டி எப்படி வாங்குறது? நான் ஃபெராரி வச்சிருக்கேன். புகாட்டி எப்படி ப்ளூ கலர் ரோட் ரேசிங் சீரிஸ்னு ஒன்னு இருக்கும்டா. அதுல ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகேயா? அது மட்டுமே ஆடு. ஓகே. அதுல நீ ஆடுனா உனக்கு பெரிய பெரிய ரேஸ் அன்லாக் ஆகும். ஓகேயா? சரி இந்த ஃப்ரீ டைம்ல டிஸ்கார்ட்ல சொல்றேன். இப்ப வா ப்ரோ. அப்படியா? சரி சரி நீ என்ன வச்சிருக்க? கரெக்ட்டா சொல்லு. ஃபோர்ஸா என்ன விளையாடுவ? 5 ஹொரைசன் 5 ஹொரைசன் தானே. ஒரே நிமிஷம். ஃபோர்ஸா லைப்ரரி இரு. நான் இந்த ஆன் பண்ணேன். பிசி இருக்கா இல்லையா? ரொம்ப தூரமா இருக்கா? கால் வேற உடைஞ்சு போச்சு. பிசில இருக்கேன். டிஸ்கார்ட் வரவா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டா? சரி பண்றேன். டிஸ்கார்ட் வர. சரி டிஸ்கார்ட் வா. ஸ்கிரீன் ஷேர் பண்ணு. டிஸ்கார்ட் நானுமே வந்துட்டேன்.
தரதான் ஃபோர்ஸா வேற காப்பி மியூசிக் ப்ரோ, அது வேற ஒரு பிரச்சனை. ஒரே நிமிஷம் கொஞ்சம் கம்பெனிங்க. தரதான் போல்ட் அதுக்குள்ளேயே வந்துட்டான். பிசியில் தான் ப்ரோ இருக்கான் போல்ட்டு. அடுத்த செகண்ட் வந்துட்டான் ப்ரோ போல்ட்டு டப்புன்னு. போல்ட் இந்த பிசி போல்ட் கேக்குதா? கேக்குதுடா. போல்ட் பிசில இப்போ வந்து போல்ட் இந்த 4090 எல்லாமே லேட்டஸ்ட் சரியா? பிசில வந்து ஸ்ட்ரீம் பண்ணா லாக் ஆகுது போல்ட். ஆமா ஆமா, நீ ஸ்ட்ரீம் பண்ணும்போது நீ ஃபோர்ஸா மட்டும் நீ கான்ஃபிகர் அப்படிலாம் நல்லா இருக்காது. ஃபுல் கான்ஃபிக் தான் வேணும். போடா போல்ட்.